நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் அவரைக்காய் பறிச்சுக்கலாம். இந்த அவரைக்காய் இது ஒரு புது வெரைட்டி. இதை கொஞ்சம் நான் முத்த விட்டு பறிக்கிறேன். ஏன் பிஞ்சா பறிக்கலன்னு சொல்கிறேன். தக்காளி கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே பிஞ்சா அவரைக்காய் பறித்து சாம்பார் குருமா இந்த மாதிரி செஞ்சு போர் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு புதுவிதமாக ஒரு டிஷ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்யலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். அவரைக்காய் முத்துன அவரைக்காயை விதைகள் உரித்து வச்சுருக்கேன். இது மொச்சை கிடையாது, அவருடைய விதைகள். மொச்சை சில பேர் வாய்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரைக்காயில் நிறைய ஃபைபர் இருக்குது. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள், தாளிப்புக்கு எண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயம், தக்காளி, இந்து உப்பு. அடுப்பத்தை வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதுமே இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறது, அதேமாதிரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறது, இதையெல்லாம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பை போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இது மாதிரி வதக்கி தக்காளியும் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அவரை விதைகளையும் போட்டாச்சு. ரொம்ப முத்தின விதைகள் இல்லை, இது சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் விருப்பம் இல்லாதவங்க 1 பங்கு வெறும் மிளகாத்தூளாக இருந்தால் 2 பங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நான் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு போட்டு முடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பாதி அளவு போடுறேன். மீதி பாதி செஞ்சு முடித்த பிறகு மேலே போட்டு இறக்கிக்கலாம், வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஏன்னா இது பச்சையாக நம்ம உரித்து போட்டிருக்கிறதால சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். நம்ம இப்போ செய்கிறது கிரேவி மாதிரி செய்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கரெக்டாக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடும். அதான் நமக்கு பதம். இப்போ அதை நசுக்குனதுமே அப்படியே மசிஞ்சு போகுது பாருங்கள். காயும் வெந்து போச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ மீதி இருந்த கொத்தமல்லி, புதினாயும் கொஞ்சம் தூவி விட்டுடுறேன். சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குறைஞ்ச பொருளை வச்சு அழகாக நல்லா ருசியாக செஞ்சாச்சு. நான் தயிர் சாதத்து கூட இப்போ சாப்பிட போகிறேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். சூடான சாதத்தில் தயிர் ஊற்றி இது தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்லாம். இது லெமன் ரைஸு, புளி சாதம், ரசம் சாதம், அது மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்குமே சாப்பிடலாம். டெய்லி வெறும் சாம்பார் குருமாவாக இந்த அவரைக்காயில் பொரியல் அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இயற்கை இறைவனே. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. ஹேமா ஐடியாஸ். நன்றி, வணக்கம்.